அடுத்ததாக தெளிவான வசனங்களையும் ஹதீசுகளையும் குழப்புறது. ஒரு ஆயத்து தெளிவா இருக்கு, ஒரு ஹதீஸ் தெளிவா இருக்கு, அதை குழப்புறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது, இந்த நபர் சூனியம் வச்சாங்க, நேரடியா இருக்குது. எந்த ஹதீஸ்ல தொழுகையை உனக்கு அறிவிக்கிறாங்களோ, எந்த ஹதீஸ்ல நோன்பை பற்றி அறிவிக்கிறாங்களோ அதே சஹாபி அறிவிக்கிறாரு, அதே சஹாபியுடைய மாணவர் இதை அறிவிக்கிறாரு, அதே சஹாபியுடைய அடுத்த தாபிஈ தபு தாபிஈ மாணவர் இதை அறிவிக்கிறாரு. அதை ஏத்துக்கிற, இதை ஏத்துக்க மாட்டேங்கிற. புரியுதா? நீ இந்த அறிவிப்பாளர்கள் ஒருத்தர் பொய்யர்னு சொல்லு, தூக்கி போட்டுறோம். இந்த அறிவிப்பாளர்கள் ஒருத்தர் பலவீனமானன்னு சொல்லு, தூக்கி எறிஞ்சிடறோம். எல்லாமே சரி. அப்ப நீ இந்த ஹதீஸை ஏத்துக்கிறதுல ஏன் குழப்பத்தை உண்டு பண்ற? குர்ஆன் ஆயத்தை கொண்டு வர ரெண்டுத்துக்கு இடையில மோத விடுறது. பாத்தீங்களா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்ப என்ன ஆகுது? அந்த குர்ஆனுக்கு தஃப்சீர்ல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டுச்சோ, சஹாபாக்கள் என்ன அர்த்தம் சொன்னாங்களோ அதை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சிட வேண்டியது. அரபி மொழியில அதுக்கு என்ன அர்த்தமோ அதையும் இருட்டடிப்பு செஞ்சிட வேண்டியது. புரியுதா? அப்ப இதுக்கு இடையில முரண்பாடை உண்டாக்கிட்டு கடைசியில புதிய ஒரு கொள்கை. என்ன கொள்கை அது? சூனியம் இருக்கு என்று சொன்னால் முஷ்ரிக் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சூனியம் இருக்குன்னு சொன்னாலே முஷ்ரிக்கு, உங்க பின்னாடி தொழ மாட்டோம், எல்லாம் முஷ்ரிக்கு. புகாரி அறிவிச்சிருக்காரடா சூனியத்தை பற்றி ஹதீஸ. அவர் காலத்துல அவருக்கு இதை சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை, பாவம். அந்த அளவுக்கு விளக்கம் அவருக்கு இல்லை. அவரு எங்க காலத்துல இருந்து, எப்படி அவர் காலத்துல நாங்க இருந்து கூட கிடையாது, எங்க காலத்துல அவர் இருந்து, புரியுதா, நாங்க இந்த விஷயத்தை அவருக்கு விளக்கி கொடுத்து அவர் இந்த ஹதீஸை இந்த சூனியத்தை மறுக்காம இந்த ஹதீஸை அறிவிச்சிருந்தாரா, இந்த ஹதீஸை ஏத்துக்கிறதா அவரையும் நாங்க முஷ்ரிக்னு சொல்லியிருப்போம். அவர் ரிஜெக்டட் ராவிஸ்.